வானவில் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மிகு வக்ரதுண்டாய தீமிகு தன்னோ தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாத்மிகு மகாசனாத்மிகு தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது தைப்பூசம். தை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி பூச நட்சத்திரத்தோடு இணைந்து வரக்கூடிய நாள் இந்த தைப்பூச திருநாள். இந்த பூச நட்சத்திரத்தை ஆள்வது சனீஸ்வர பகவான். ஆனா பூச நட்சத்திரத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யார் என்றால் பழனிமலை ஆண்டவர் பழனிமலை முருகப்பெருமான். முருகப்பெருமான் மேற்கு பார்த்து சனி திசையை நோக்கி சனி தோஷம் போக்கக்கூடியவராக இருக்கிறார். 6 படை வீடுகளிலேயே 3ஆம் படை வீடாக இருக்கக்கூடியவர் பழனிமலை ஆண்டவர் பழனிமலை முருகப்பெருமான். அதுல கீழே திரு ஆவினங்குடி முருகனாக அடிவார முருகனாக இருப்பார். அவர் தான் 3ஆம் படை வீட்டு முருகன். அங்க ஒரு சனீஸ்வர பகவானுடைய தனி சன்னதி இருக்கும். சனி தோஷம் போக்கும் முருகன் என்றால் அது பழனிமலை முருகப்பெருமான் தான். செவ்வாய் தோஷத்தை, செவ்வாய் சனியோடு சம்பந்தப்பட்டாலோ சனி பார்வையில் விழுந்தாலோ இல்ல செவ்வாய் தோஷம் இருந்தாலோ அவற்றை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் பழனிமலை முருகப்பெருமான். நம்ம தமிழகம் என்பது செவ்வாய் பூமி. அதனாலதான் அந்த செவ்வாயின் அதிபதியாக இருக்க முருகப்பெருமான் நம்மளுடைய தமிழ் கடவுளாக இருக்கிறார். அப்படி தமிழ் கடவுளுக்கு கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் தான் இந்த தைப்பூச திருநாள். இந்த தைப்பூச திருநாளின் உண்மையான வடிவம் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் ஒரு முறை மலேசியாவில் நடைபெறக்கூடிய 10 மலை முருகன் கோயிலில் நடைபெறக்கூடிய தைப்பூச விழாவை கண்டுகளியுங்கள். அதிலே உங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். ஏன்னா ஒரு சைனாக்காரங்க, ஒரு ஜப்பான்காரங்க, வெளிநாட்டு தேசத்தை சேர்ந்தவர்கள் எப்படி நம்ம முருகப்பெருமானை கொண்டாடுகிறார்கள், முருகப்பெருமான் எப்படி அருளாசியை வாரி வழங்குகிறார், முருக பக்தராக இருப்பதால் எவ்வளவு சிறப்பை தருகிறார் என்று நீங்கள் உணர முடியும். அப்படி ஒரு அற்புதமான தெய்வம் தான் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானின் விரதங்களிலேயே சஷ்டியை விடவும் மேலான ஒரு விரதம் தான் தைப்பூச திருநாள். சஷ்டி வளத்தை கொடுக்கக்கூடியது. குழந்தை பேரு சஷ்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பை என்ற கருப்பையில் குழந்தை வரும். அதேமாதிரி போராடி வெற்றி பெறக்கூடிய குணத்தை கொடுக்கக்கூடியது, படிப்பை கொடுக்கக்கூடியது, அறிவை கொடுக்கக்கூடியது சஷ்டி விரதம். இந்த திருச்செந்தூரில் அருள்பாலிக்கூடிய முருகப்பெருமானுக்கு நாம் எடுக்கக்கூடிய விரதம். ஆனால் செவ்வாய் தோஷத்தை போக்கக்கூடியது. செவ்வாய் தான் இரத்தக்காரகன். அப்போ அந்த இரத்த ஓட்டத்தை வைத்து தான் உன்னுடைய அறிவை தீர்மானிக்க முடியும், உன்னுடைய படிப்பை தீர்மானிக்க முடியும், உன்னுடைய குடும்ப வாழ்க்கையை தீர்மானிக்க முடியும், உன்னுடைய ஆண்மை பலத்தை பெண்மை பலத்தை தீர்மானிக்க முடியும். அப்படியே அந்த செவ்வாய் காரகமாக இருந்து இத்தனை சுகங்களை வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை வேலை வாய்ப்பு, குடும்ப வாழ்க்கை, படிப்பு, அறிவு, கல்வி, வேலை, வீடு, இப்படி அத்தனையும் அள்ளி கொடுக்கக்கூடிய முருகப்பெருமான் பழனிமலை முருகப்பெருமான். அதனால தான் தமிழ்நாட்டின் அடையாளம் அப்படின்னா பழனிமலை முருகப்பெருமான். ஆந்திராவின் அடையாளம் திருப்பதி, கேரளாவின் அடையாளம் சபரிமலை, அதே போல தமிழகத்தின் அடையாளம் பழனிமலை முருகப்பெருமான் பழனி. இந்த பழனிமலை முருகப்பெருமானுக்கு கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் தான் இந்த தைப்பூச நாள். இந்த தைப்பூச நாளில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, பூச நட்சத்திரத்து தொடங்கக்கூடிய இந்த ஆண்டு 10/2/2025 திங்கட்கிழமை இரவே தொடங்கி விடுகிறது. இரவு 7:51 அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை 11/2/2025 தை மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் பொழுது முழுவதுமாக இருக்கிறது. மாலை 7:50 தான் நிறைவு பெறுகிறார் பூச நட்சத்திரமானது. அப்படி ஒரு சிறப்பான நாள் செவ்வாய்க்கிழமையில வராது. பூச நட்சத்திரம், முருகப்பெருமான் நட்சத்திரம், அதில் செவ்வாய்க்கிழமையும் வருது. இது எல்லாம் சேர்ந்து இந்த ஆண்டை தைப்பூசத்தை மிக சிறப்பாக ஆக்குகிறது. வேலை வாய்ப்புக்கான ஆண்டு, செவ்வாய் தோஷத்தை நீக்கக்கூடிய ஆண்டு இந்த தைப்பூச ஆண்டு, தைப்பூச விரத நாள். இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த வருஷம் தமிழ் வருஷம் குரோதி வருஷத்தை ஆள்வது முருகப்பெருமான் தான். இந்த ஆண்டு ஆங்கில ஆண்டு 2025 ஆள்வது முருகப்பெருமான் தான். இப்படி தமிழாண்டு, ஆங்கில ஆண்டு, பூச நட்சத்திரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை, இது எல்லாமே முருகப்பெருமானின் தினங்களாக முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களாக இந்த ஆண்டை மென்மேலும் சிறப்பான ஒரு ஆண்டாக, சிறப்பான நாளாக மாற்றி கொடுத்திருக்கிறது. இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கணும். விரதம் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? முதல் நாள் ஒரு வேளை விரதம் இருந்து காலையிலேருந்து பால் பழம் ஏதாவது சாப்பிட்டுட்டு, இந்த பால் பழம் சாப்பிட்றதுல வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா வாழைப்பழத்தை நம்ம என்ன பண்ணுறோம்னா நெய்வேத்தியமாக இறைவனுக்கு நம்ம சமர்ப்பிக்கிறோம். அதை நீங்கள் சாப்பிட்டுட்டு அந்த விரதமானது முறிந்துவிடும். அதனால் பால் பழம்னா பால், ஆப்பிள், ஆரஞ்சு ஏதோ பழங்கள் சாப்பிட்டுக்கொள்ளலாம். சாப்பிட்டுட்டு இரவு ஒரு வேளை சாப்பிட்டு விட்டு அடுத்த நாள் முழு நாளும் விரதம் இருந்து அதுக்கு அடுத்த நாள் விரதத்தை முடிக்கலாம். இல்லைன்னா அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை மாலை பொழுதுல, பூச நட்சத்திரோட மாலை பொழுதுல முருகப்பெருமானுக்கு பிடித்த உணவு பதார்த்தங்கள்
தேனு, திணை மாவு அதெல்லாம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். மாம்பழத்திற்காக விநாயகப் பெருமான் சண்டையிட்டார் முருகப்பெருமான் என்று அனைவருக்கும் தெரியும். ஆனால் முருகப்பெருமானுக்கு பிடித்த பழம் என்றால் அது அன்னாசி பழம். அன்னாசி பழத்தை வைத்து என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்களோ அதை வந்து முருகப்பெருமான் வாரி வழங்கி விடுவார். அன்னாசி பழம், அது மாதிரி இந்த இலந்த பழம், நெல்லிக்காய், இது மாதிரி அவருக்கு பிடித்து ரொம்ப அறநெல்லிக்காய்லாம் ரொம்ப பிடிக்கும். உணவு சாதம் சமைச்சு வச்சு சக்கரை பொங்கல் வச்சுக்கலாம், நார்மலாக சாதம், உங்களால் என்ன முடியுமோ. எனக்கு ஒன்றுமே முடியல, கையெடுத்து கும்பிட்டால் கூட முருகன் வரம் தருவார். உண்மையான பாசம், இறைவனை பொறுத்தவரை உண்மையான பாசம், உண்மையான அன்பு, உண்மையான பக்தியை தான் நேசிப்பார்கள். அப்போ உண்மையாக நீங்கள் கேட்கும்போது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை வைத்தே நீங்கள் விரதத்தை நிறைவு செய்யலாம். அதை வைத்து படைத்து கந்த சஷ்டி படிக்கணும். இந்த கந்த சஷ்டியில் என்ன படிக்கணும் அப்படின்னா, எல்லாரும் நம்ம படிக்கிறது வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டியை தான் நம்ம படிக்கிறோம். ஆனால் பழனிமலை முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டியை நம்ம படிக்கல. பழனிமலை முருகப்பெருமானுக்குன்னு தனி கந்த சஷ்டி இருக்கிறது. அந்த கந்த சஷ்டியை பூச நட்சத்திர நாளில் படித்து நீண்ட நாட்களாக திருமணம் நடக்கலை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. வேலை கிடைக்கல, நிரந்தர வேலை எனக்கு கிடைக்க மாட்டேது, செவ்வாய் கேதுவோடு சேர்ந்து ஒரு இடத்தில் நிரந்தரமாக வேலை செய்ய விடமாட்டேங்கிறார் என்றால் அவற்றை பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இப்படியாக எத்தனை இடையூறுகள் இருக்கிறதோ அத்தனையும் இந்த பூச நட்சத்திர நாளில் விரதம் இருந்து வேண்டிக் கொள்ளும் போது அவற்றை எல்லாம் பழனிமலை முருகப்பெருமான் நீக்கி விடுவார். சிலர் பாத யாத்திரை போவாங்க, பாத யாத்திரை மூலியமாக பலன் கிடைக்கும். காவடி எடுப்பாங்க, அதன் மூலமாக பலன் கிடைக்கும். ஒரு உதாரணம், முருகப்பெருமானுக்கான ஒரு பெரிய உதாரணம் இருக்கிறது. 365 ஆண்டுகளாக சேலம் பக்கத்தில் ஒரு ஊரில் முருகப்பெருமான் கோவிலுக்கு பால் குடம் எடுத்துக்கொண்டு நடைபயணமாக ஒரு ஊரே போகிறாங்க. அந்த ஊருக்கு மட்டும்தான் பழனிமலையில் தங்கி தைப்பூசத்தில் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய அனுமதி உண்டு. அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து ஆண்டாண்டு காலமாக வேண்டிக் கொண்டதால், இது எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த முருகப்பெருமானின் பிரார்த்தனை உங்களை மிகப்பெரிய வாழ்க்கைக்கு, மிகப்பெரிய யோகத்திற்கு இட்டு செல்லும் என்பதற்கான உதாரணம் இது. அனைவரும் முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி இந்த தைப்பூச நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானின் அருளாசி கிடைக்கப்பெற்று வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை துன்பங்களிலிருந்து நீங்கி நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். மீண்டும் இதே போல் ஒரு பதிவில் விப்ளே யூடியூப் சேனலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.